ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுவும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ், எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தாராளமாக தரலாம். ஒரு 12 டொமேட்டோஸ் நல்ல பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோஸ்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பீஸ் பீட்ரூட் ஆட் பண்ணுறோம். இது கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். எந்த ஒரு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் விடணும். டொமேட்டோலேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கனால அதுவே வாட்டரை விடும். அதனால் வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வாட்டர் விட்டுருக்குன்னு. இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஜூஸ் மட்டும் இறங்கும். இது ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கணும். இதோடவே சால்ட் கொஞ்சம், நாட்டு சக்கரை 2 ஸ்பூன், நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதோட கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுறணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த சாஸ் ரெடி. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.